வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய இந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இப்பொழுது நாம் எமது சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரை வழங்க நம்முடன் இணைந்திருப்பது வேறு யாருமில்லை, எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான நமது அன்புக்கும் பண்பு பாசத்துக்கும் உரியவரான, மதிப்புக்கும் உரியவரான பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள். பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவை தெரியாதவர்கள் யாரும் இங்கே இல்லை. அவர் ஆழையாறு அறிவுத்திருக்கோவிலிலே விஷன் அகாடமிக்கு நிர்வாக பொறுப்பாக இருந்து சேவையாற்றுபவர். தனது சிறு வயதிலிருந்தே வேதாத்திரி மகரிஷியினுடைய கண்பார்வையிலே வளர்ந்து ஆன்மீகத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி, வேதாத்திரியத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி தனது வாழ்வையே வேதாத்திரியத்துக்காக அர்ப்பணித்த நாம் எல்லோரும் அம்மா என்று பொதுவாக குறிப்பிடும் போது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அம்மா பேராசிரியர் அருட்செல்வி அம்மா. பேராசிரியர் அருட்செல்வி அம்மா அவர்கள் 2018ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக எமது கனடா ஸ்கை யோகா மன்றத்திலே எமது நிகழ்வுகளிலே ஈடுபட்டு வருவதோடு எமதுக்குரிய ஆலோசனைகள், அறிவுரைகள் அனைத்தையும் வழங்கி வருபவர்கள். கடந்த பல மாதங்களாக வேதம் புதுது செய் என்ற ஒரு சிறப்பான தலைப்பிலே தொடர்ச்சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே இன்று பாகம் 9. இப்பொழுது அம்மாவை இன்றைய சிறப்பு சிந்தனை உரையை வேதம் புதுது செய் பாகம் 9 ஆரம்பிக்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டிக் கொள்கின்றார். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும். குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை புலன் மயக்கம் தாண்டிடலாம். தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். வினை பயனை போக்காமல் வீடடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். தட்டுங்கள் திறக்குமென்றார் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணரும் புனிதமான நோக்கத்தோடு இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளான உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற இனிய நல்வாழ்த்துக்களும்.
கனடா ஸ்கை சென்டரை திறம்பட நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவரது போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய கனடா ஸ்கை சென்டரின் தகைமை சான்ற தலைவர் சிவா சிவசங்கரம் ஐயா அவர்களை முதற்கண் பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். ஐயா அவர்கள் தற்போது சொன்னது போல கனடாவுக்கும் எனக்கும் என்ன பந்தம் என்பதை நான் எப்படி சொல்வேன்? வள்ளல் பெருமான் இறைவனிடம் சொல்வார், உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகினில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோன். இதுதான் கனடாவுக்கும் எனக்கும் உள்ள பந்தம். இந்த பொருத்தத்தை நான் வார்த்தைகளில் எப்படி சொல்ல முடியும்? உயிர் உணர்வின் மூலமாகவே நம்மையெல்லாம் ஒன்றிணைத்த ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி நன்றி சொல்வதை தவிர வேற என்ன சொல்வது? கனடாவில் உள்ள அனைவரும் என்னை பாராமலேயே என் மீது அன்பை பொழிவதும் அந்த அன்புக்கு பாத்திரமாக வேண்டும் என்பதற்காகவே நாளும் நாளும் தத்துவத்தில் உயர வேண்டும் என்று நான் நினைப்பதுண்டு. அப்படிப்பட்ட தூய தன்னலமற்ற அன்பை எனக்கு வழங்கி வரும் கனடா ஸ்கை சென்டரை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். தலைவர் சிவா ஐயா சொன்னது போல நாம் வேதம் புதிது செய் என்ற தலைப்பில் இன்று 9வது வாரமாக சிந்தனையை தொடர்கிறோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய வேதமாக அறிவித்தது காந்த தத்துவம். நம் சங்கத்தின் சமயமாக உலக பொது அருள் நெறி சமயத்தை அறிவித்து அதனுடைய வேதமாக காந்த தத்துவம் திகழும் என்ற அவரது திருவாக்கை ஒட்டி நாம் வேதம் புதிது செய், ஏனெனில் ஏற்கனவே 4 வேதங்கள் நமக்கு தெரியும். ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதம். அந்த வேதங்களின் தொடர்ச்சியாக ஆசான் அருட்தந்தை அவர்கள் செய்த புதிய வேதம் 5வது வேதம்தான் காந்த தத்துவம். காந்த தத்துவத்தில் மொத்தம் அருட்தந்தை அவர்கள் 12 கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள். நாம் ஒரு 8 கவிதை பார்த்திருக்கிறோம். இன்று 9வது கவிதை. கவிதையின் தலைப்பே மறை பொருள் விளக்கம் என்று அருட்தந்தை குறிப்பிடுகிறார்கள். பிரம்ம ஞானத்தை அருட்தந்தை மறைபொருள் விளக்கமாக சொல்வதுண்டு. அந்த வரிசையில்தான் இப்பொழுது காந்த தத்துவத்தில் இந்த கவிதை 9வது கவிதை மறைபொருள் விளக்கமாக மலர்ந்திருக்கிறது. நம்முடைய ஸ்கிரீன்ல ஐயா அவர்கள் இப்போ கவிதையும் போட்டுட்டாங்க. அனைவருக்கும் சௌகரியமாக இருக்கும் பொருட்டு கையில் புத்தகம் இருக்கிறவர்கள் புத்தகம் வைத்துக் கொள்ளலாம். இல்லை என்றால் ஸ்கிரீன்ல கவிதை வந்தாச்சு. அருட்தந்தை சொல்கிறார், காந்தம் சிவம் சக்தியாம், கருத்தில் அர்த்தநாரியாம், காட்டானாம் அரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோர் 8-2 என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம். கான் உருவம் ஒளி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டிதே காந்தமதன் உட்பொருளே கடவுள் வேதம் மறைபொருள். விஞ்ஞானத்தின்படி காந்தம் என்றால் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன்,
மேக்னட்டிசம் ஹேஸ் டியூயல் ப்ராப்பர்ட்டிஸ் என்பது ஒரு அடிப்படை விஞ்ஞான விளக்கம். காந்தத்தின் தன்மைகள் இரண்டு, கவர்ச்சி ஆற்றலாகவும் எழுச்சி ஆற்றலாகவும் திகழ்கிறது. வடமொழியில் சொல்வதானால் ஆகர்ஷணம், பிரதிகர்ஷணம். இந்த இரண்டும் இணைந்ததுதான் காந்தம். நமக்கு தெரியும் அடிப்படை விஞ்ஞான உண்மை, ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர், சேம் போல்ஸ் ரிப்பல் ஈச் அதர். அப்ப அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் போத் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் மேக்னட்டிசம். இந்த காந்தத்தை நம் பெரியவர்கள் முன்னோர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்றால், அவர்களுக்கு இருப்பும் இயக்கமும் இணைந்தது காந்தம் என்ற உண்மை தெரியும். இன்றைக்கு போல் விஞ்ஞான விளக்கங்கள் கொடுக்க முடியவில்லையே தவிர அவர்கள் தெள்ளத் தெளிவாக உண்மையை உணர்ந்திருந்தார்கள். அந்த உண்மை உணர்ந்த நிலையில் மொழி வளம் அன்று கை கொடுக்காத சூழலிலும் அவர்கள் முடிந்தவரை இந்த காந்தத்தை விளக்குவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அப்போ மொழி வழக்கில் நாம் சும்மா இருப்பதை சிவம் என்று சொல்வது உண்டு. நம்ம கூட சொல்லுவோம் இல்ல, நம்ம உட்கார்ந்து இருக்கோம், நமக்கு முன்னாடி 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அங்க வந்த ஒருத்தர் நம்மளை பார்த்து, என்னப்பா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க, இதுல யார் தப்புன்னா நம்ம என்ன சொல்வோம்? நானே செவனேன்னு உட்கார்ந்து இருக்கேன், என்ன ஏங்க தொல்லை பண்றீங்க? அப்ப செவனேன்னு உட்கார்ந்து இருக்கேன்னு என்ன அர்த்தம்? நான் சும்மா இருக்கேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சும்மா இருப்பது, எதுவும் பேசாத மௌன நிலை, அசைவற்ற நிலைதான் சிவம் என்று குறிப்பிடப்பட்டது. சிவம் என்றால் ஸ்டாட்டிக் ஸ்டேட், சைலண்ட், இருப்பு நிலை. இந்த இருப்பு நிலை எழுச்சி பெற்றதுதான் ஆற்றல். நம் முன்னோர்கள் மிக தெளிவாக உணர்ந்திருந்த உண்மை, இருப்பு நிலையான சுத்த வெளியில் விரைவும் அறிவும் அடக்கமாக இருந்தது. இந்த தருணத்தில் நான் உண்மையாலுமே ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். ஏனெனில் இதே கனடா செஷனில் என்னுடைய அன்பு தம்பி சக்தி சரவணன் அவர்களும் தொடர் சொற்பொழிவாக காந்த தத்துவம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உண்மையில ஒரு நாள் சக்தி கிட்ட பேசுறப்ப சொன்னேன், எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா நீ காந்த தத்துவம் பேசுறது, நான் அப்படின்னா இதை எடுத்தே இருக்க மாட்டேன்னு. அப்போ சக்தி சிரிச்சுட்டே சொன்னா, இல்லக்கா நீங்க போற விதம் வேற, நான் போற விதம் வேறு. நான் சொன்னேன், அது என்னால நிச்சயம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அருட்தந்தை சொல்வார்கள், இந்த சிவமான சுத்த வெளியில் அடங்கி இருந்தது விரைவு அறிவு இரண்டு. வெரி லேட்டர் ஸ்டேஜ்ல தான் அருட்தந்தை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த இறைவெளியே தெய்வமாம் சொன்னாங்க. ஆரம்ப காலங்களில் எல்லாம் விரைவு அறிவு 2 தான் பேசுவாங்க. அப்போ சித்தப்பா உலகநாதன் ஐயா இந்த தொண்டில மிக மிக உயர்ந்தவர். அவர் கால்ல சக்கரம் தான் கட்டி இருக்கோன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, பம்பரம் போல் சுழன்று வேதாத்திரிய தொண்டு செய்தவர். அருட்தந்தை சொல்லுவாங்க, உலகநாதன் போல ஒரு 10 பேர் இருந்தா உலக சமாதானத்தை உடனே கொண்டு வந்துருவேன். அப்படிப்பட்ட அற்புதமான தொண்டு செய்தவர். அருட்தந்தை என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே ஒரு முறை சொல்றாங்க, சித்தப்பாமா அந்த இறைநிலையின் தன்மையான விரைவுக்கு மிக பொருத்தமான உதாரணம். அப்பாவோ அறிவுமயமானவர், அமைதியா இருப்பார். அதிகம் சித்தப்பா மாதிரி அவரால் ஓடவே முடியாது. எனக்கு உண்மையில் நான் நினைப்பதுண்டு, என்று கூட அங்கேர் கன்னியக்கா நம்ம இணைப்புல இருக்காங்க, உலகநாதன் சித்தப்பாவுடைய முதல் மகள் அவர்கள். என்ன சொல்ல போனா எங்கள் வீட்டுக்கே செல்வ திருமகள். அக்கா அவர்கள் மீதும் அருட்தந்தை அன்பை பொழிவதுண்டு. அதுல என்ன ஒரு காரணம் என்றால்,
அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் கூடுவாஞ்சேரியில் இருந்ததனால் நம்முடைய அன்பிற்குரிய தனசேகர் கூட அந்த புத்தகத்தில் அங்கேற்கண்ணி அக்காவினுடைய தொண்டை குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ கூடுவாஞ்சேரியில இருக்கக்கூடிய அம்மா அவர்களை அக்கறையோடு அங்கேற்கண்ணி அக்கா பாதுகாப்பார்கள். ஏன்னா அக்காவுக்கு கொஞ்சம் மெடிசன் எல்லாம் தெரிஞ்சிருந்ததுனால. அதனால அருட்தந்தை சொல்லுவாங்க, அம்மாவை பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன், அதான் அங்கேற்கண்ணி இருக்காங்கல்லன்னு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தொண்டு. ஏன்னா சித்தப்பாவினுடைய தொண்டெல்லாம் குழந்தைகளாக வடிவெடுத்து வந்தது என்றுதான் சொல்லணும். அது போல உண்மையில் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய வரம் அது. அருட்தந்தை கிடைத்ததும் அதை இருவருமே அப்பா சித்தப்பா போற்றி பாதுகாத்து வைத்துக் கொண்டார்கள். அடுத்த தலைமுறையான எங்களுக்கும் அந்த மேன்மையான ஞானத்தை சரியான பருவத்தில் கொடுத்தார்கள். அதுதான் காரணம் நாங்கள் வேதாத்திரியத்தை இவ்வளவு இறுக பற்றி இருப்பதற்கு காரணம் கருமையம்தான். இதில் எங்கள் பெருமை என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நான் செகண்ட் ஜெனரேஷன். அதனால நீங்க யாரும் சோர்ந்து போயிடாதீங்க. என்ன பார்த்துட்டு அம்மா அப்படி தொண்டு செய்யறாங்க, உண்மையில நான் லேட்டு. என்னுடைய அம்மா அப்பா சித்தப்பா அக்கா போன்றவர்கள் எல்லாம் செய்த தொண்டை ஒப்பிடும் பொழுது நான் ரொம்ப கால தாமதமா வந்திருக்கேன். ஆனாலும் பரவாயில்லை, வந்தோமே என்ற ஒரு மகிழ்ச்சியோடு தான் தொண்டு செய்கிறோம். ஆக இந்த காந்தத்தினுடைய அந்த விரைவையும் அறிவையும் அருட்தந்தை குறிப்பிட்டது எனக்கு நினைவுக்கு வந்ததால் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். என்னால் இதை எல்லோரிடமும் சொல்ல முடியாது. இந்த இணைப்பில் நாம் ஒரே குடும்ப உறுப்பினர்கள், அந்த உரிமை பற்றி இதை பகிர்ந்து கொண்டேன். ஆக நம்ம பெரியவர்களுக்கு அந்த அறிவு மிக தெளிவாக இருந்தது. அவர்கள் மிக உயர்ந்த நிலையிலும் அதை புரிந்து வைத்திருந்தார்கள். அர்த்தநாரீஸ்வரர் என்ற வார்த்தையே அதுதான். சிவமும் சக்தியும் இணைந்தது. சிவம் என்பது இருப்பு, சக்தி என்பது இயக்கம். சக்தி என்ற சொல்லே எதை குறிப்பிடுகிறது பாருங்க, ஆற்றல், எனர்ஜி. சிவம் நம்ம ஏற்கனவே சொன்னோமா, அது சும்மா இருக்கும், அசைவற்று இருக்கும். அதிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் அணு முதல் அண்ட கோடிகளான இந்த பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது. அதனால்தான் பேரியக்க மண்டலத்தை சக்தி களம் என்று சொல்வதும் வழக்கம். அதுதான் எனர்ஜி ஃபீல்டு. ஆனால் அருட்தந்தை சொல்லுவாங்க, பிற்காலத்தில் ரொம்ப ஒரு கீழான நிலைக்கு சிவம் என்பதை சிவன் என்றும் ஆண் பால் பெண் பால் என்ற ஒரு கற்பனை கொண்டு வந்து இந்த உடல் வேறுபாட்டை குறிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கீழான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அதனாலதான் இந்த கவிதையின் தலைப்பே மறைபொருள் விளக்கம். சிவம் சக்தி என்ற மறைபொருளை அருட்தந்தை விளக்குகிறார்கள். நமக்கு இன்று தெரிந்தது போல சிவன், சிவபெருமான், உமையவள், அம்பிகை, அது அல்ல. பக்தி மார்க்கத்தில் ஒரு உருவம் கொடுத்தார்கள், அதிலும் தவறு கிடையாது. அந்த உருவம் கொடுத்ததிலும் கூட தத்துவம் தான் ஒளிந்திருக்கிறது. பெண் என்று ஏன் சக்தியை குறிப்பிட்டார்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிவம் என்பது எப்படி இருக்குது, அதுதான் சுத்தவெளி, பூரணமானது. ஒரு அற்புதமான சமஸ்கிருத ஸ்லோகத்தில் சொல்வார்கள், ஓம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே ஓம் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஆரம்பத்தில் இருந்தது பூரணம் மட்டும்தான், பூரணத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூரணத்திலிருந்து எது வெளிப்பட முடியும்? பூரணம்தான் வெளிப்பட முடியும். அப்படி பூரணத்திலிருந்து பூரணம் வெளிப்பட்ட பிறகும் பூரணம் பூரணமாகவே இருக்கிறது. அதுதான் வற்றா இருப்பு, குறைவே இல்லாதது. அப்ப எங்கும் நீக்கமர நிறைந்த சிவம், அந்த சிவத்தில் உள்ளடக்கமாக இருந்த விரைவு எழுச்சி பெற்ற நிலைதான் பிரபஞ்சம். அப்ப இந்த பேரியக்க மண்டலம் என்னதான் ஒரு பிரம்மாண்டமான கோள்கள் நட்சத்திரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் அது எங்க இருக்க முடியும்? பூரணத்துக்குள்ளதானே இருந்தாகணும்.
அப்ப சிவத்துக்குள்ளதானே இருக்கணும். இதை குறிப்பதற்காகத்தான் இந்த மறைபொருள் விளக்கத்தை தான் பெரியவர்கள் என்ன சொன்னார்கள்? அடக்கமாக இருப்பதை தமிழில் பெட்டு என்று சொல்வது வழக்கம். அதை பெண் என்று பின்னால் நம்ம சொல்லிட்டோம். அப்ப சக்தி என்பது சிவத்திலிருந்து வெளிப்பட்டு சிவத்திற்கு உள்ளேயே சிவத்திற்கு உட்பட்டு அடக்கமாக இருப்பதனால் அதை பெட்டு என்று சொன்னார்கள். அந்த சக்தியான பிரபஞ்சம் பேரியக்க மண்டலத்தை சூழ்ந்து விரிந்து வியாபித்து நிற்பது சுத்தவெளி. அப்ப அதை ஆளுமை என்று குறிப்பதற்காக ஆண் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அந்த சங்கேத மொழின்னு சொல்வோம் இல்லைங்களா, அது போல வெளி என்பது ஆளுமை உடையது. அதற்குள் அடங்கி இருக்கின்ற அந்த விண்ணை முதலாக கொண்ட சக்தி ஆற்றல் என்பது பெட்டு என அடக்கமாக இருக்கிறது. பெண் என்று சொன்னார்கள். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்த கருத்துதான், சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் அர்த்தநாரீஸ்வரர். இதை விளக்கினார்கள். ஆனால் நாம் பக்தி வழியில் பேசுகிற பொழுது அதை மிக கொச்சைப்படுத்தி விட்டோம் என்கிற வருத்தம் அருட்தந்தைக்கு எப்பொழுதும் உண்டு. உயர்ந்த மறைபொருள் விளக்கத்தை அந்த உயர்ந்த நிலையில் உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால், அறியாமையின் காரணத்தால் நாம் என்ன செய்துட்டோம்? கீழான நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். இன்று விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற இந்த அற்புதமான காலத்தில் நாம் மிக சுலபமாக உணர்ந்து கொள்ள முடியும். இருப்பு நிலையும் அதன் இயக்க அலையும் இணைந்து கனிந்த ஒரு பிரபஞ்ச விரிவான பேராற்றலே காந்தம். இது அருட்தந்தை கொடுக்கிற விளக்கம். என்ன அற்புதமா காந்தத்தை சொல்றாரு பாருங்க. காந்தம்னா நமக்கு தெரிஞ்சதுதான். ஆகர்ஷணம், பிரதிகர்ஷணம், அட்ராக்ஷன், ரிபல்ஷன், இருக்க ஆற்றல், விலக்கும் ஆற்றல். இருக்க ஆற்றல் என்பது இருப்பு நிலை, விலக்கும் ஆற்றல் என்பது இயக்க அலை. இந்த இரண்டும் இணைந்து கனிந்த ஒரு பிரபஞ்ச விரிவான பேராற்றல். ஏன் பிரபஞ்ச விரிவான பேராற்றல்ங்கிறாரு? காந்தம் இல்லாத இடமே கிடையாது பிரபஞ்சத்துல. பேரியக்க மண்டலத்தில் அதை வான்காந்தம் என்று பேசுகிறோம். அதேதான் ஜீவன்களில் ஊன்காந்தம் அல்லது ஜீவகாந்தம், பயோமேக்னட்டிசம். மொத்தத்துல காந்தம் இல்லாத இடம் என்று எதுவுமே கிடையாது. இந்த இருப்பு நிலை எல்லையற்றதாக விரிந்து பரவி இருக்கின்றது. அதுவேதான் மனிதர்களிடம் அறிவாகவும் இருக்கிறது. அந்த அறிவேதான் படற்கை நிலையில் மனமாகவும் இருக்கிறது. இந்த மனம் தன்னுடைய அலை நிலையில் இருந்து அகத்தவத்தின் மூலமாக ஒடுங்கி 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 நிலையோடு நிலையாக இரண்டர கலந்து ஒன்றுபடும் பொழுது சிவமாகவே இருக்கிறது. மனம் என்று பார்த்தால் ஒரு எல்லை கட்டிய நிலை. ஆனால் அந்த மனம் விரிந்து விரிந்து விரிந்து, இப்ப நம்ம துரியாதீத தவம் செய்தோமே, அந்த சுத்த வெளியோடு இரண்டர கலந்து நிற்கும் பொழுது அதைத்தான் நம் பெரியவர்கள் சமாதி நிலை என்று குறிப்பிட்டார்கள். சமாதி அருட்தந்தை சொல்லுவாங்க, இட்ஸ் a காம்பவுண்ட் வேர்டு, ஒரு கூட்டு சொல்லது. சமம், ஆதி என்ற இரண்டு சொற்களும் இணைந்ததுதான் சமாதி. சமம் கூட்டல் ஆதி சமாதி. ஆதி நிலையான அந்த சுத்த வெளிக்கு சமமாக நம்முடைய அறிவு உயர்ந்து நிற்கும் நிலை, அந்த பெருநிலைதான் சமாதி என்று குறிப்பிடப்படுகிறது. அதைத்தான் நம்ம அழகா இப்ப துரியாதீத தவம் செய்தோம். அருட்தந்தை அவர்கள் துரியாதீத தவத்தை மிக சிறப்பாக ஒரு கவிதையின் மூலம் விளக்குவார்கள். அந்த சமாதி நிலையை அற்புதமாக விளக்குகின்ற ஒரு கவிதை. நாம் இப்பொழுதும் அகத்தாய்வு வகுப்புகளில் துரியாதீத தீட்சை கொடுக்கும் பொழுது தமிழகத்தில் தவறாமல் இந்த கவிதையை சொல்வோம். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும்
உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். தெய்வம் உணர வேண்டுமானால் அடிப்படை தகுதியே தன்முனைப்பு அற்று இருக்க வேண்டும். அதனாலதான் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அந்த 3 letter வேர்டு EGO, ஈகோ, எட்ஜஸ் காட் அவுட் என்று சொல்கிறார்கள். எந்த மனதில் ஈகோ என்று சொல்லப்படுகிற ஆணவம் தன் முனைப்பு இருக்கிறதோ அந்த மனதில் ஆண்டவனுக்கு இடமே இல்லை. எட்ஜஸ் காட் அவுட். இறைவனை நம்ம வெளியே துரத்திடுறோம் நம்முடைய தன்முனைப்பின் காரணமாக. அதனாலதான் அருட்தந்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அந்த கவிதை சொல்லுவாங்க, குருவையே நம்ம எதற்கு பிடித்தோம்னா அந்த தன்முனைப்பு நீங்கிறதுக்கு தான். குருவை பிடிச்ச மாத்திரத்துல தன்முனைப்பு போயிடாதான். அருட்தந்தை சொல்றாங்க, அப்புறமும் நீ தவம் செய்யணும்பா, தவமும் விடாமல் தொடர்ந்து செய்யணும். அப்படி செய்கிற பொழுது உன்னுடைய அந்த தொண்டினால் பயன் காணும் அன்பர்கள் உன்னை பெருமையோடு உயர்த்தி சொல்லுவாங்க. இப்ப ஒரு உரை நிகழ்த்தி முடித்தால் எவ்வளவு பேர் பாராட்டு. அப்படி யார் ஒருவர் பாராட்டினாலும் நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கணும், இந்த பாராட்டுக்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரணும்? ஆசான் அருட்தந்தை அவர்களுக்கு போக வேண்டிய பாராட்டு. உண்மையில யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? ஒரு கிளிப்பிள்ளை வேலையைத்தான் செய்கிறோம். சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அருட்தந்தை சொல்லி கொடுத்தது திரும்ப சொல்றோம். இன்னும் சொல்ல போனா அதை கூட சரியா சொல்றோமான்னு தெரியல. ஏனெனில் அவர் உணர்ந்து ஓதியவர். அவருக்கு அகக்காட்சியாக இருந்தது சுத்த வெளியும் அதன் மலர்ச்சியான பேரியக்க மண்டலமும். அவர் உணர்ந்து ஓதியதை ஓதித்தானே நாம் எல்லாம் உணர முயற்சி செய்கிறோம். அப்படி ஓதியதை நம்ம எடுத்து சொல்றோம். இதுல எங்க தன்முனைப்பு வருது? யாராவது நம்மை பாராட்டினால் நம்ம என்ன நினைக்கணும்? அந்த பெருமை அருட்தந்தையினுடையது. இந்த எண்ணம் இருந்தால் நாம தப்பித்துக் கொள்ளலாம். அருட்தந்தை சொல்றாங்க, யார் ஒருவர் உன்னை பாராட்டினாலும் நீ என்ன நினைக்கணும்பா, நிலவுக்கு என்று சொந்தமாக வெளிச்சம் கிடையாது, அது சூரிய வெளிச்சத்தை வாங்கி பிரதிபலிக்கிறது. ஆக உனக்கு சொந்தமாக அறிவு கிடையாது, குருவினுடைய அறிவை நீ பிரதிபலிக்கிறாய். இந்த எண்ணம் வரணும். இல்லை என்றால் என்றைக்காவது நிலவு எனக்கு எதற்கு சூரியனோட வெளிச்சம், என்னுடைய சொந்த வெளிச்சமே போதுமானது என்று நினைத்தால் என்ன நடக்கும்? இருட்டுதான் மிஞ்சும். அதே போலத்தான் இந்த தன்முனைப்பு கரைந்தால்தான் இறைநிலை உணர முடியும். என்ன அழகா அருட்தந்தை சொன்னாங்க பாருங்க அந்த கவிதையில, தன்முனைப்பு நீங்க ஒரு குரு அடைந்து தவமாற்றும் சாதனையால் உயரும் போது நன்முனைப்பாம் அருட்தொண்டால் பயன் காண்போர்கள் நாதழுக்க பெருமையோடு போற்றுவார்கள். அப்படி யார் போற்றினாலும் நாம மனசுக்குள்ள நேர அருட்தந்தை திருவடிகள்ல சரண் அடைஞ்சிடணும். உன் முனைப்பு நிலவு ஒளி ரவியால் போல உயர் குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. அருட்தந்தை அப்படியே திருவள்ளுவரை எடுத்து ஆள்கிறார் பாருங்க. திருவள்ளுவர் தான் சொன்னார், அடக்கம் அமர் அருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். அப்படியே அருட்தந்தை கொண்டு வரார். உன் பெருமை ஒண்ணும் இல்லப்பா, குருவின் ஒளி என்றே உணர்ந்து அடங்கு. அப்படி அடங்கலைன்னா என்ன நடக்கும்? அங்க திருவள்ளுவர் சொன்னார் பாருங்க, ஆறிருள். அதை கொண்டு வர்றார் அருட்தந்தை இங்க. என் ஒளியே சிறந்தது, இனி ரவி ஒளி ஏன் எனக்கு என்று நிலவு என்ன இருளே மிஞ்சும். அதனால தயவு செய்து தன்முனைப்புக்கு மட்டும் இடமே கொடுத்துறாதீங்க. தன்முனைப்பு விட்டால்தான் ஆதிக்கு சமமாக அறிவு ஒன்ற முடியும். அந்த நிலைதான் சமாதி நிலை. மெய்ப்பொருளான இறைநிலை, சுத்த வெளி, அது ஒன்றுதான் நிலை. அந்த நிலை அசைந்த பொழுது அதைத்தான்
அலையாக மனமாக சொல்கிறோம். அருட்தந்தை அடிக்கடி சொல்கிற ஒரு உதாரணம் கடல் நீர். அந்த நீரின் அசைவு அலை. அலையில இருந்து அசைவை கழிச்சிட்டீங்கன்னா அது நீர் தான். கடலேதான் அசைவிலே அலையாக இருக்கிறது. இதையும் அருட்தந்தை ஒரு அற்புதமான பாடல்ல சொல்லுவாங்க. ஆதி என்ற பிரம்மமது கடல் போல் ஒன்று, அதில் எழுந்த ஜீவனெல்லாம் அலை போல் ஆகும். பேதமுடன் அலைகள் அவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு. எங்க பிரிய முடியும்? சுத்தவெளிக்குள்ளதானே இருந்தாகணும். இறைநிலை கடல் போல இருக்கு. அந்த இறைநிலையில் அடக்கமான விரைவு அசைந்த பொழுதுதான் அணுமுதல் அண்டங்களாக, அந்த அண்டங்களில் ஒன்றான பூமி பந்தில் 1 அறிவு முதல் 6 அறிவு ஜீவன் வரை எல்லாமே அலை போல, கடல்ல நம்ம பார்க்கிற அலை போல. அலைகள்ல நம்ம எவ்வளவோ பேதம் சொல்கிறோம். நீ வேற, நான் வேற, அவன் கருப்பு, இவன் சிவப்பு, அவன் அமெரிக்கன் அந்த நிறம், இவன் இந்தியன் இந்த நிறம். இதெல்லாம் நாம சொல்லுகின்ற பேதங்கள். இப்படி எத்தனை பேதங்களை நாம் கற்பித்துக் கொண்டாலும் அத்தனையும் அலையினுடைய அசைவை நிறுத்திவிட்டால் கடல் ஆவது போல ஒரு நாள் இயக்கம் நின்றதும் இருப்பு நிலையாகத்தானே போகிறோம். இந்த செஸ் கேம்ல சொல்லுவாங்க பாருங்க, ஆட்டம் முடிஞ்சதும் ராஜாவும் சரி சிப்பாயும் சரி போறது ஒரே பெட்டிக்குள்ள. இது புரியாமல் தான் நான் ராஜா என்று நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம். உங்க பொசிஷன், உங்க பொசஷன் எதுவுமே நிலை இல்லை. அதனாலதான் புத்த பிரான் சொன்னார், அனித்யம் அனித்யம் சர்வம் அனித்யம். எல்லாமே நிலையற்றது. இதுல என்ன மயக்கம்? பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் என்று. கவியரசர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடல்ல இது எவ்வளவு மேன்மையா வெளிப்படுத்துறாரு பாருங்க. எவ்வளவு எளிமையா ஒரு உயர்ந்த தத்துவத்தை கொண்டு வந்து சொல்றாரு. அலையிலாடும் காகிதம் அதற்குள் என்ன காவியம். அந்த காவியம் எழுதின அந்த காகிதம் எங்க இருக்கான்? கடல்ல மிதந்துகிட்டு இருக்கு. அப்ப அதனோட ஆயுசு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போல நிலையில்லாத மனிதர்கள், அவர்க்கும் என்ன உறவுகள்? எந்த உறவு உங்களுக்கு நிலையா இருக்க போகுது? எல்லாமே நிலையற்றது. ஆனா நமக்கு என்ன ஒரு மயக்கம்? ஏதோ நம்ம கல்ப கோடி ஆண்டுகள் வாழ்ந்து விடுவோம் என்பது போல. அதிகபட்சமே 120 ஆண்டு தான் மனுஷனுக்கு. அதுவே இந்த பிரபஞ்சத்தினோட பிரம்மாண்டத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தா அப்படி தூசிலும் தூசுதான் மனித வாழ்க்கை. இதுல எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, நான் பெரியவன், எதற்கு இதெல்லாம்? அதனாலதான் அர்த்தம் சொல்றாங்க, நீ எத்தனை பேதங்களை கற்பித்துக் கொண்டாலும் அது அலைதான்ப்பா, கடல்ல ஒன்றாக போகிற ஒன்றுதான். பேதமுடன் அலைகளவை விரிந்த போதும் பிரியாது கடலை விட்டு. கடல் ஒன்றேனும் வாதமிடும் பல கோடி அலைகளூடும் வழுவாது நிறைந்து நின்று முடிவில் தன்னுள் நீதமுடன் ஐக்கியம் கொள் தன்மை போல் நிலையற்ற ஜீவனெல்லாம் பரமாய் ஒன்றும். இந்த ஜீவாத்மா போய் பரமாத்மாவோட இணையத்தான், அதுதான் அல்டிமேட் அப்ஜெக்டிவ். அது வரைக்கும் இந்த ஒரு சித்தர் பாடுவார், ஆடுறா ராமா ஆடுறா ராமான்னு ஆட்டம் தான் ஆடுறோம். ஒரு நாள் எல்லாம் நிக்க போகுது. அப்பொழுது இறைநிலையோடு ஒன்றுகிறோம். அதைத்தான் சொல்றார், கடல் ஒன்றுதான்ப்பா. ஆனா அந்த கடல் என்ன பண்ணுது? அத்தனை அலைகளூடும் உட்பொருளாக அந்த கடல் நீர் தான் இருக்கு. மேலதான் அசைவாக அலையாக தோற்றம் அளிக்கிறது. உட்பொருளாக இருப்பது நீர் தான். அதற்கு அருட்தந்தை இன்னொரு அழகான உதாரணம்னு சொல்லுவாங்க. ஒரு ஊசி வச்சிருக்கோம் நம்ம, தையல் ஊசி. அந்த தையல் ஊசி மிக்க நமக்கு பயனுள்ளது. துணியில் உள்ள கிழிசல் எல்லாம் தைக்கிறதுக்கு பயன்படுகிறது. இந்த ஊசியை பார்க்கிறப்ப நமக்கு இரும்பினுடைய நினைவு வருவது இல்லை. ஏன்னா ஊசி என்கிற ஒரு எல்லை கட்டிய நிலையில நம்ம பார்க்கிறோம்.
அதனால இரும்புங்கிறது அதனுடைய மூலப்பொருள் நமக்கு தெரியவில்லை. ஆனா இந்த ஊசியை நீங்க என்னைக்கு உருக்கினாலும் அது இரும்பாகத்தானே மாறும். அதைத்தான் திருமூலர் ஒரு கவிதையில அற்புதமா என்ன சொல்லுவாரு? பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். இந்த பஞ்சபூதங்களும் பார் என்பது நம் உலகத்தை குறிக்கிற ஒரு சொல். எது பஞ்சபூதம் நமக்கு? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த பஞ்சபூதங்கள் தான் பிரபஞ்சம் மொத்தமும் இந்த பஞ்சபூதங்களின் விகிதாச்சார வேறுபாடு. அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆக இந்த பஞ்சபூதங்கள் என்ன செஞ்சிருச்சு? இறைவனை மறைத்து விட்டது. ஆனால் யார் ஒருவர் இந்த சமாதி நிலைக்கு செல்கிறாரோ, ஆதிக்கு சமமாக தன் அறிவை உயர்த்தி கொள்கிறாரோ, அவருக்கு பஞ்சபூதங்களும் பஞ்சபூதமாக தெரிவதில்லை. கடல் நீரின் அசைவுதான் அலை என்பது போல இறைநிலை அலை வடிவில் இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறது. இந்த உண்மை தெரிந்தவர்க்கு பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அவரை பொறுத்தவரை பஞ்சபூதங்களும் இறைவன் தான். இது எப்படி என்றால் திருமூலர் என்ன அழகான உதாரணம் சொல்றார் பாருங்க. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. ஒரு அற்புதமான சந்தன மரம், நன்கு கடைந்தெடுக்கப்பட்ட அந்த சந்தன மரத்தில் மிக மிக தேர்ந்த ஒரு சிற்பி யானையின் சிலையை வடித்திருக்கிறான். பார்க்கிறவர்கள் அந்த சிற்பத்தில் தங்கள் மனதை பறிகொடுக்கிறார்கள். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான யானை! அப்படி தூண் போல இருக்கு ஒவ்வொரு காலும். அந்த யானையினுடைய கண்கள் எவ்வளவு சின்ன கண்கள், அதனுடைய தும்பிக்கை, தந்தம். இதை வடித்த சிற்பி எவ்வளவு அற்புதமானவன்! இந்த யானையின் அழகில் தங்கள் மனதை பறிகொடுத்தவர்களுக்கு மரம் தெரிவது இல்லை. மரத்தை மறைத்தது மாமத யானை. ஆனால் ஒரு தச்சன் வந்து பார்க்கிறான், அவனுக்கு அந்த சந்தன மரம் தான் கண்ணுக்கு தெரிகிறது. என்ன ஒரு அற்புதமான மரம் இது! நல்ல உயர்ந்த ஜாதி மரம். அவனுக்கு யானை கண்ணுக்கு தெரிவதில்லை. மரத்தில் மறைந்தது மாமத யானை. அதுபோலத்தான் அலைநிலையில் பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்கள், சமாதி நிலைக்கு அறிவை உயர்த்தி இறைநிலையாகவே நின்று பார்க்கிற பொழுது பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதுதான் தொடர்பு. இறைநிலைக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு, ஜீவன்களுக்கும் இருப்பு நிலைக்கும் அலைநிலைக்கும் உள்ள தொடர்பு தான் அறிவுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பும். இந்த உண்மையை உணர்ந்த பெரியவர்கள் தான் என்ன செய்யறாங்க? முடிந்தவரை மொழியின் மூலமாக சாமானிய மக்களுக்கு விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் மறை என்று சொல்லப்படுகிற வேதங்கள். அந்த வேதங்களையும் அதன் பிறகு இன்னும் எளிமையாக்கி உபநிடதங்கள் என்று கொடுத்தார்கள். தமிழில் நம் பெரியவர்கள் என்ன சொன்னாங்க? இருப்பு நிலையான வெளியை சிவம் என்றும், அதனுடைய இயக்க விரைவுதான் அலை, அதை சக்தி என்றும் சொன்னார்கள். இந்த சிவம் அரூபமானது, அசைவற்றது. இதை எப்படி உணர்ந்தார்கள் சித்தர்கள், யோகியர்கள், ஞானிகள் எல்லாம் என்றால் அகத்தவத்தின் மூலமாகத்தான் உணர்ந்தார்கள். மன அலைச்சூழலை குறைத்து 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 கொண்டு வந்து பீட்டால இருந்து அல்பாக்கு வந்து, அல்பால இருந்து தீட்டாக்கு வந்து, தீட்டால இருந்து டெல்டா ஃப்ரீக்வன்சி, அந்த 1 to 3 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் போனால்தான் இவர்களால் சுத்த வெளியை உணர முடியும். அந்த அளவிற்கு நுண்மையான நிலைக்கு வந்தவர்கள் தான் என்ன சொன்னாங்க? அப்பா, இருப்பு நிலை சிவம், அது அரூபமானது. அதிலிருந்து வெளிப்பட்ட அந்த இயக்கம் எல்லை கட்டிய நிலையில் அது உயிர் உருவம் உடையது. அரூபத்தை ஆ என்று சொன்னார்கள், உருவத்தை உயிரை ஊ என்று சொன்னார்கள். தமிழில் எண்களை எழுத்தில் குறிக்கும் பொழுது ஆ என்ற எழுத்து குறிக்கின்ற எண் 8, ஊ என்கின்ற எழுத்து குறிப்பிடும் எண் பாத்தீங்கன்னா 2.
அப்ப பெரியவங்க என்ன சொன்னாங்க, இந்த மறைபொருள் விளக்கத்தை சிவம் சக்தி இந்த 2 தான் மொத்த பிரபஞ்சமும், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்ப உனக்கு பிரபஞ்ச ரகசியம் புரியணும்னா என்ன தெரிஞ்சிருக்கணும்? அரூபம் தெரிஞ்சிருக்கணும், உருவம் தெரிஞ்சிருக்கணும். அரூபம் என்பது என்ன? ஆ. ஆ என்பது 8. உருவம் என்ற உயிர் 2. அப்ப என்ன சொன்னாங்க? 8ம் 2ம் தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சதற்கு சமம். அருட்தந்தை இத வேடிக்கையா சொல்லுவாங்க. 8ம் 2ம் தெரியாதவருக்கு எதுவும் விளங்காதுன்னு ஒரு பழமொழி வந்தது நம்ம ஊர்ல. இது என்ன மறைபொருள் விளக்கம் தெரியாமலே வந்து, உனக்கு 8ம் 2ம் தெரியுமா? சுவாமி சொல்லுவாங்க, கேட்கிறவனுக்கே முதல்ல 8ம் 2ம் தெரியாது. ஆனா என்ன பண்ணுவான்? 8ம் 2ம் தெரியுமா? 8ம் 2ம் தெரியுமான்னு சொல்லிட்டு திரிவான். உண்மையில் 8ம் 2ம் யாருக்கு தெரியும்னு பாத்தீங்கன்னா, அகத்தவத்தின் மூலமாக மனதை ஒடுக்கி ஒடுக்கி அந்த பொறி புலன்களை ஒடுக்கி அலைச்சுழலை குறைத்துக் கொண்டே வந்து மனம் ஒடுங்கி நிலைபேறு நிலை அடையும் பொழுதுதான் அரூபம் புரிய வருகிறது. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துலதான் அரூபம் உருவமான கதையும் புரியும். அதனாலதான் பெரியவங்களால பாருங்க அப்படி திகைச்சு போய் நின்னாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்லுவாங்க. ரொம்ப விளக்கமா பேசுறவங்கள நம்பாதீங்க. இப்ப நானெல்லாம் பேசிட்டு இருக்கிற கேஸ். விளக்கமா பேசுறவன் அவன் பார்த்தானான்னா நமக்கு தெரியாது. ஏன்னா கண்டவனது நிலை என்ன? அவன் மௌனி ஆயிட்டான். இந்த அரூபத்தை எந்த சொற்களால் விளக்குவது? அது வார்த்தைகளுக்கு அகப்படாதது. அதைத்தான் அருட்தந்தை அழகா சொல்றாங்க. ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனார் எல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார். அறிவு அங்கேது. ஆனா அந்த பெரியவங்க அதை விடல பாருங்க. இவங்க ஆதிக்கு சமமாக அந்த நிலைக்கு போன பொழுது அங்க அறிவு இல்ல. ஏன்னா இருந்த ஆள் தான் இருப்பு நிலையோடு நிலையாக மாறிட்டாங்களே, 2 கலந்து நின்றார்கள். அங்க அறிவு வேலை செய்யல. ஆனா அவங்க விடல. அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார். பிரபஞ்சத்துக்கு வந்த பிறகு தான் என்னவா நின்றோம் என்று யூகிக்கிறார்கள். ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இவ்விரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்றுவிட்டேன்கிறார். நான் எப்படி சொல்றேன்னா, ஆதியாகவும் நின்று பார்த்தேன், அணுநிலையும் புரிந்தது. இந்த 2லும் எனக்கு நிற்கிற பழக்கத்தால் என்னால் நம்முடைய பெரியவர்கள் அடைந்த அந்த எல்லையை உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆதிதான் அணுவானது. இதை எப்ப உணர்ந்துக்க முடியும்? ஆதி நிலையாகவும் அணுநிலையாகவும் இருந்து 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 பழகும் பொழுதுதான் இந்த உண்மை புரியும். அதனால பெரியவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு இந்த உண்மையை விளக்கினாலும் புரியாது என்கிற பொழுது அது ஏன் மெனக்கெட்டு விளக்குவானே புரியாத விஷயத்த பேசாம மௌனமா இருந்துட்டாங்க. அதனாலதான் ஆதியே அணுவான காரணத்தை அறிஞர்கள் விளக்கி சொல்லவில்லை. ஆனால் அருட்தந்தை சொல்லுவாங்க, இந்த காலம் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான காலம். அதனால் நான் அந்த முயற்சியை மேற்கொண்டு இன்றைக்கு மொழி வளம் கை கொடுக்கிறது. விஞ்ஞான சாதனங்கள் உதாரணம் சொல்வதற்கு சௌகரியமாக மின்சக்தி வந்தாச்சு. காந்த ஆற்றலினுடைய தன்மாத்திரை தான் மின்சக்தி. அதனால நான் இதை துணிச்சலோடு விளக்குகிறேன் என்று சொல்வார்கள். ஆக இந்த சிவம்தான் அசைவில் அணுவான பொழுது அந்த அணுவை உயிர் என்று சொன்னார்கள். உயிர் என்றாலே பாருங்க அசைவு. அதுதானே ஜடப்பொருளுக்கும் உயிர் பொருளுக்கும் உள்ள வேறுபாடு. இது அசையும். அப்போ இந்த அசைவை என்ன சொன்னாங்க? உயிரை பெரியவர்கள் குண்டலினி சக்தி என்று சொன்னார்கள். நமக்கு தெரியும், குண்டம்னா நெருப்பு, அலி என்பது ஆண் தன்மையும் அல்ல பெண் தன்மையும் அல்ல, அது உயிர், அவ்வளவுதான். இந்த உயிர் துகள் எப்படி இருக்கிறது? எத்தீரியல் பார்ட்டிக்கல் என்று சயின்ஸ் சொல்லுது பாத்தீங்களா, அதுதான். அந்த எத்தீரியல் பார்ட்டிக்கலோட தன்மை என்ன? இட்ஸ் a ஸ்பீடி செல்ஃப் ரொட்டேட்டிவ் பார்ட்டிக்கல். தன்னைத்தானே இடைவிடாமல் சுழல்கின்ற ஒரு வெர்லிங் வேவ் அது.
அப்போ அந்த அலை தன்னைத்தானே இடைவிடாமல் சுழலும் பொழுது இட் ரேடியேட்ஸ் எ ஸ்ப்ரெடிங் வேவ். இந்த சுழல் அலையில இருந்து ஒரு விரிவு அலை வெளியில வருது. அந்த வெளியில வந்த விரிவு அலை எங்க போக முடியும்? சுத்தி இருக்கிற இருப்பு நிலையோடு இணைகிறது. அதுதான் காந்தம். அந்த இருப்பும் இந்த இயக்கமும் இணைந்தது காந்தம். அப்ப காந்தம் என்பது சிவம் சக்தி இணைப்பு. அதைத்தான் கூட்டுச் சொல்லாக அர்த்தநாரி என்று சொன்னார்கள். அகத்தவத்தின் மூலமாக சித்தர்கள் மன அலைச்சுழலை ஒடுக்கி 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 இருப்பு நிலை இயக்கம் இரண்டையும் உணர்ந்த பொழுது இந்த இருப்பும் இயக்கமும் இணைந்ததுதான் காந்த தத்துவ ஞானம் என்ற ஒரு மறைபொருள் உண்மையை விளக்கினார்கள். அத்தோடு நிற்கல, இந்த பஞ்ச பூதங்களில் அந்த காந்தமேதான் தன்மாத்திரையாக தன்மாற்றம் அடைகிறது. எப்படி அடைகிறது? முதல்ல தோன்றியது விண். அதை அவ்வை பாட்டி போல அற்புதமா சொன்னவங்க யாரும் இல்ல. அவ்வை பாட்டி என்ன அழகா சொல்றாங்க தன்னுடைய அவ்வை குரலில், பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு. அருட்தந்தை வந்த பிறகுதான் நமக்கு இந்த டிரான்ஸ்பர்மேஷன் கான்செப்டே தெரிய வந்தது. தன் மாற்றம் என்ற சொல்லே நமக்கு இப்பதான், ஆனா அவ்வை பாட்டி அன்னைக்கு சொல்றாங்க தரம் மாறுது, அதுதான் தன்மாற்றம். எங்க இருந்தோ வெளியில இருந்து வரலப்பா, இந்த மாற்றம் தானே ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறுகிறது. எது மாறுகிறது? பரமாய சக்தி, ஆதி நிலையான அந்த சுத்த வெளி, அது அடைந்த தன்மாற்றம் தான் பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களில் எது முதல் பூதம்? விண்தான் முதல் பூதம். ஆனா நாம எப்படி சொல்றோம்? அவ்வை பாட்டியே சொல்றாங்க அந்த குரல்ல பாருங்க, நிலம் 5, நீர் 4, நீடங்கி 3, உலவை 2, 1 விண். விண் முதல் தத்துவம். ஆனா அவ்வை பாட்டி கடைசியில சொல்றாங்க நிலம் 5ங்கிறாங்க. என்ன காரணம்? நமக்கு தெரிஞ்ச பூமி, நம்ம வாழுகின்ற வாழ்க்கை இந்த பூமியில தான். அப்ப இந்த பூமி தான்ப்பா எனக்கு தெரிஞ்சது. இந்த பூமி எப்படி வந்தது என்று ஆராய்ந்த பொழுதுதான் நீர் தான் இருந்தது முதல்ல, எங்குமே ஜலப்பிரவாகம். அந்த நீர் கெட்டிப்பட்டது நிலம். சரி, நீர் எப்படி வந்தது? மறுபடியும் பின்னோக்கி போனால் நீர் என்பது 2 காற்றினுடைய கூட்டு. பாருங்க, இன்னைக்குதான் சயின்ஸ் நமக்கு H2O ஃபார்முலா சொல்லி கொடுக்குது தண்ணிக்கு. நம்ம பெரியவங்க அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. நீருங்கிறது என்ன? லேசான காற்றும் அழுத்த காற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து நெருங்கி இயங்கும் போது உண்டான ஒரு கோர்வை. கண்டினியூஸ் ஃப்ளோ தான் வாட்டர். அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டாங்க இத. அப்ப நிலம் எப்படி வந்தது? நீர் கெட்டிப்பட்ட பொழுது நிலமானது. நீர் எப்படி வந்தது? அழுத்த காற்றும் லேசான காற்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றின் இடைவெளியை மற்றொன்று இட்டு நிரப்பிய பொழுது உண்டான கோர்வை நீர். சரி, அழுத்த காற்று லேசான காற்றில் இருந்து வந்தது. லேசான காற்று எப்படி வந்தது? விண் தான் இருந்தது. அந்த விண், ஒரு விண்ணினுடைய சுழல் விரைவு குறைந்த பொழுது, விரைவு அதிகமான விண் விரைவு குறைந்த ஒன்றை மையத்தில் வைத்து சுற்றி வர தொடங்கியது. பாத்தீங்களா? அப்பதான்ப்பா காத்து உருவானது. அப்ப காற்றுக்கு எது அடிப்படை? விண் என்கின்ற முதல் பௌதீக பிரிவு. இப்ப இந்த 5ம், மொத்த பிரபஞ்சமும் இந்த 5னுடைய விகிதாச்சார வேறுபாடுகள். அப்ப இந்த காந்தம் தான் இந்த 5லும் எப்படி வெளிப்படுகிறது? முதல் பௌதீக பிரிவான விண்ணில் அழுத்தமாக, அதைத்தான் காந்தம் சொல்றோம், பிரஷர். அதன் பிறகு அது எப்படி தன்மாற்றம் அடைகிறது? விண்ணை தொடர்ந்து காற்று, நெருப்பு. காற்றிலே சப்தம், ஓசையாக காந்தம் தன்மாற்றம் அடைகிறது. அழுத்த காற்றான நெருப்பில் அதே காந்தம் வெளிச்சமாக சூடாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த இரண்டுமே சவுண்ட் அண்ட் லைட், எலக்ட்ரிசிட்டி தான், மின்சார இயக்கம். அதன் பிறகு வந்த நீரில் காந்தம் அடைகின்ற மாற்றம் தான் சுவை. நிலத்திலே அதே காந்தம் மனமாக, வாசனையாக தன்மாற்றம் அடைகிறது. இந்த சுவையும் வாசனையும் பாத்தீங்கன்னா ரசாயன மாற்றம், கெமிக்கல் ஆக்ஷன். ஆக ஒரே காந்தம் தான் பஞ்சபூதங்களில் பஞ்ச தன் மாத்திரையாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது.
அது மட்டுமல்ல, அதே காந்தம் உயிரினங்களில் த ஃபேக்கல்டி ஆஃப் மைண்ட், மனம் என்பதாக செயல்படுகிறது. மனம் அலை, அறிவு நிலை. இதுதான் சுருக்கமாக. இந்த விளக்கத்தை தான் சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்று பேசுகிறது. பதி என்பது இருப்பு நிலை. இயக்க நிலையான உயிரை பசு, இயக்க நிலைன்னு கூட சொல்ல மாட்டாங்க பெரியவங்க, இயக்க அலை என்றுதான் சொல்வார்கள். நிலைன்னா அது இருப்பு நிலைதான், அது பதி. இயக்க அலை உயிர், அது பசு, ஆன்மா. இந்த இரண்டின் கூட்டு வெளிப்பாடுதான் உணர்வு, அதுதான் மனம், பாசம் என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, இந்த பசுவும் சரி பாசமும் எங்க இருந்து வந்தது? பதியிலிருந்து தான் வந்தது. அப்ப இருப்பு நிலையிலேயே அந்த விரைவும் அறிவும் அடக்கமாக இருந்தன என்பதை குறிப்பதற்குத்தான் பதி பசு பாசம் மூன்றும் அனாதியானது என்று விளக்கினார்கள். எனவே இந்த காந்த தத்துவத்தை நீங்க தெளிவாக விளங்கி கொண்டால் கடவுள் நிலையை உணரலாம். அர்த்தம் இதை ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கல்ல, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிவதோ, கருமையம் அறியாமல் அறிவினை அறிவதோ, மாந்தராக வாழுகின்ற மாண்புடைய எவர்க்கும் மாற்று வழி தத்துவத்தில் விஞ்ஞானத்தில் இல்லையே. நீ எந்த பக்கம் போனாலும் சரிப்பா, வெதர் இட் இஸ் சயின்டிபிக் அப்ரோச் ஆர் பிலாசபிக்கல் அப்ரோச், நீ எங்க போய் நிக்கணும்? காந்தத்துலதான் நிக்கணும். இப்ப காந்தம் தெரியாமல் எப்படி கடவுளை தெரிந்து கொள்ள போகிறாய்? வேடிக்கையா அருட்தந்தை சொல்லுவாங்க, காந்த புராணம் தான் எழுதுனாங்க பெரியவங்க. சிவம் சக்தி இணைப்பு, இருப்பும் இயக்கமும் சேர்ந்த பொழுது அது காந்தமாக பிரணவமாக வெளிப்பட்டது என்று சொல்லி காந்த புராணம் எழுதுனாங்க. அது கொஞ்ச நாள்ல கால் ஒடிஞ்சு போய் கந்த புராணம் ஆச்சு. இன்னைக்கு கந்த புராணம் போய் சொந்த புராணத்துல வந்து நிக்குதுன்னு சொல்லுவார், வேடிக்கையாக அருட்தந்தை சொல்வது. ஆனா உண்மையில இன்னைக்கு அப்படித்தானே ஆயிடுச்சு. நம்ம மறைபொருளை விளங்கிக் கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை எடுப்பதை விட்டுவிட்டு நம்ம கற்பனைகளை எல்லாம் உள்ள புகுத்தி அது ரொம்ப கீழ் நிலைக்கு கொண்டு வந்து விட்டோம். அருட்தந்தை மனம் நொந்து போய் சொல்லுவாங்க, கடவுள் தன்மையை இதற்கு மேல கொச்சைப்படுத்த முடியாது என்கிற அளவுக்கு. ஏன்னா அது எப்போ மனசு நொந்து போய் சொல்லுவாங்கன்னா, கோவில்கள் எல்லாம் தியான மண்டபம்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. குழந்தைகளுக்கு உருவ வழிபாடு, பெரியவர்கள் வந்தால் அவர்கள் தியான மண்டபத்துல உட்கார்ந்து தியானம் செய்யட்டும் என்று வைத்தால், இப்போ அந்த தியான மண்டபத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சுவாமியின் பள்ளி அறை என்று சொல்லி அதை பூட்டும் வேற பூட்டி இறைவனையும் இறைவியையும் பள்ளி அறைக்குள்ள அனுப்பியாச்சு, யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னா அருட்தந்தை சொல்லுவாங்க, இது என்ன ஒரு கீழான நிலை. கடவுள் தன்மையை இதைவிட கீழான நிலைக்கு கொண்டு வரவே முடியாது. அது போகட்டும், இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அறிவில் உயர்ந்து காந்த தத்துவத்தை விளங்கிக் கொள்ளும் பொழுது இந்த மறைபொருள் விளக்கம் சுலபமாக உங்களுக்கு புரிய வரும். அப்படி புரிகிற பொழுதுதான் மனிதனுக்கும் இறைநிலைக்கும் உள்ள தொடர்பு விளங்கும். இறைவனேதான மனிதனாக இருக்கிறான். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. அதுதான் நாம் அடைய வேண்டிய எல்லை. அந்த நிலை உணரும் பொழுதுதான் வாழ்க்கை அன்பும் கருணையுமாக மலரும். அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. உனக்கு சிவத்தை உள்ளது உள்ளவாறு உணர்ந்து கொண்டால், அருட்தந்தை என்ன சொன்னாங்க, நீ உள்ளதை உணர்ந்தால் நல்லதை தான் செய்வ, அல்லதை விட்டு விடுவாய். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லவை விடுதல், இதுதான் சாரம். நீ நல்லது செய்வதற்கும் அல்லவற்றை தவிர்ப்பதற்கும் உனக்கு என்ன அறிவு வேண்டும்? உள்ளதை உணர்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். சிவம் உணர்ந்த நிலையில்தான் வாழ்க்கை அன்பும் கருணையுமாக மலரும். அந்த அன்பும் கருணையும் நிலைத்து நிற்கும். நீங்க தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் அன்பா இருப்பேன், கருணையோட இருப்பேன், யுனிவர்சல் பிரதர்ஹுட்னு ஆரம்பிச்சீங்கன்னா ஜான் ஏர்னா முழம் சறுக்கும். ஆனால் உண்மை உணர்ந்த நிலையில், இந்த மறைபொருள் விளக்கம் புரிந்து கொண்ட நிலையில் அன்பு என்பது இயல்பான விஷயமா இருக்கும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. அந்த எல்லையை தொட்டவர், சிவத்தை உணர்ந்து அன்பும் கருணையுமாக இருப்பவர் எப்படி கோபப்பட முடியும்? அவரால் ஒரு நொடி கூட கோபத்தை கை கொள்ள முடியாது. நாம பொருளையே திரிச்சிட்டோம்.
நம்ம என்ன சொல்லிட்டோம்? அந்த குணமென்னும் குன்றேறி நின்றவருக்கு கோபம் வரும் பொழுது அந்த கோபத்திற்கு ஆளானவர்கள் தவிடுபொடி ஆயிடுவாங்க. அவங்களால அந்த கோபத்தை ஒரு நொடி கூட தாங்க முடியாது. அர்த்தத்தையே தலைகீழா மாத்திட்டோம் பாருங்க. அதுல ரொம்ப கெட்டிக்காரங்க நம்ம. தெரியலங்கிறது தெரியலன்னு மட்டும் சொல்ல மாட்டோம். ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அர்த்தம் எல்லாம் அனர்த்தமாகி போனது. ஆக இந்த மறைபொருள் விளக்கம் நமக்கு எப்பொழுது உள்ளங்கை நெல்லிக்கனி போல புரிய வருகிறதோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சினத்திற்கு இடமே கிடையாது. அந்த அறிவின் எல்லையை ஒவ்வொரு மனிதரும் உணர முடியும். அதைத்தான் பெரியவர்கள் அளவற்ற கருணையோடு விளக்குகிறார்கள். அப்பா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள முடியுமானால் ஒவ்வொரு மனிதனாலும் அதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவையெல்லாம் கொஞ்சம் முயற்சி தான். அந்த முயற்சியை தொடர்ச்சியா செய்யணும். ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு 10 நாளைக்கு விட்டுட்டா பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த ஒரு இறைநிலைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை விளக்கிச் சொன்ன பெரியவர்கள் இந்த தொடர்பு நமக்கு விளங்கும் பொழுதுதான் அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3ம் இணைந்த அறநெறி வாழ்க்கை சமுதாயத்தில் மலரும். அந்த சமுதாயம்தான் ஆரோக்கியமான அமைதியான சமுதாயமாக இருக்கும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்குவதற்குத்தான் நமக்கு இந்த காந்த தத்துவ அறிவு தேவைப்படுகிறது என்று சொல்லி இந்த அற்புதமான சிந்தனையை மேற்கொள்ளும் வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி இதை பொறுமையோடு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என மனங்குளிர வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகளம்மா. மிகச் சிறப்பான சிந்தனை உரை வளமை போல மறைபொருள் விளக்கம் பற்றிய இந்த காந்த தத்துவ பாடலை என்று தலைப்பாக எடுத்து இந்த அடிப்படையான விளக்கத்தை பல கவிதைகளையும் விளக்கத்துக்குள் கொண்டு வந்து மிக ஆழமான தெளிவான இந்த விளக்கத்தை எமக்கு அம்மா தந்திருக்கின்றார்கள். மிக மிகச் சிறப்பம்மா. இந்த பாட்டை அம்மா ஒவ்வொரு வரியாக விளக்குகின்ற போது பல விதமான ஆழமான அர்த்தங்களை எல்லாம் மிக இலகுவாக புரியக்கூடிய வகையிலே நமக்கு இன்று விளக்கி தந்திருக்கின்றார்கள். மிகச் சிறப்பு. மிக்க நன்றிகள் அம்மா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். அம்மாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்த விரும்புபவர்கள் அல்லது உங்கள் சொந்த கருத்துக்களை அம்மாவுடன் பரிமாறிக்கொள்ள விரும்புபவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, வாழ்க வளமுடன். அதற்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு சொல்லுங்கம்மா. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வர ஐயாவும் வான்மதியும் இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு இணைப்புல. ஆமாம் ஆமாம், இருக்கிறாங்களம்மா. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இருவரது பேரையும் பார்த்த பொழுது. அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் கனடா மன்றத்துல இணைஞ்சு இந்த லெக்சர் கேட்டுட்டு இருக்கேன். அப்பப்போ இப்போ சம்மர் பிரேக்ன்றதுனால அப்பப்போ வரணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஒரு சில நாள் நடுவுல அந்த காலையில மெடிடேஷனுக்கு வர்றது, உங்க எல்லார் குரலையும் கேட்கறதே ரொம்ப இனிமையா இருக்கு. சிவாயா பேசுறது, அப்புறம் இன்னைக்கு உங்களோட லெக்சர், இட்ஸ் a great blessing. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வரதராஜன். மிக்க மகிழ்ச்சி அம்மா. உண்மைதான், நீண்ட நெடு நாட்களுக்கு பிறகு நேரடி வகுப்புல உங்களை கேட்டது. அது ஒவ்வொரு கூட்டத்திலும் உங்களுடைய பேச்சு மெருகு ஏறிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் உணர்ந்ததை நாங்கள் உணர முடிகிறது. ரொம்ப அருமையா, வெறும்
பாடல்களை மட்டும் சொல்லாம அதை உள்வாங்கி எங்களுக்கும் உள்ள போற அளவுக்கு மிக அழகாக, பொறுமையாக, தெளிவாக விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க. அந்த ஈகோவுக்கு இன்னைக்கு புதுசா நானும் கேட்டோம், எட்ஜ் அவுட் காட். நல்ல ஒரு வார்த்தை பிரயோகம் அது. மேன் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் தான், மீன் காட் பிளஸ் இம்பியூரிட்டிஸ் தான் மேன் சொல்லுவார் மகரிஷி. அந்த மாதிரி அந்த காடை எடுக்கணும்னாக்கா மீதி இருக்கிறது இம்பியூரிட்டிஸாக போயிடும். அந்த மேஜர் இம்பியூரிட்டி தான் ஈகோ. அதை அழகா சொன்னீங்க. எல்லா பாடல்களும் பொருத்தமான பாடல்கள், அருமையான விளக்கங்கள். ஒரு குற்றால அருவியில குளிச்ச மாதிரி ரொம்ப இனிமையா சிறப்பா இருந்ததுமா. வாழ்க. நான் படுத்துக்கிட்டே தான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அறுவை சிகிச்சை முடிஞ்சு குணமாயிட்டு வரேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அண்ணா. மன்னிக்கணும், நீங்க மைக் கூட ஆன் பண்ணி இருக்க வேண்டாம். ஆனாலும் நன்றி, நீங்க இவ்வளவு பேசினதற்கு மிக்க நன்றி. உங்க உடல் நலம் பூரண குணம் பெற நாங்க நிச்சயம் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து அனைவரும் அகத்தவத்தில் வாழ்த்து கொடுக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி அருட்செல்வி அம்மா. வாழ்க வளமுடன் அண்ணா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அம்மா, இந்த கவிதையில ஒரு சொல்லு தப்பாக நான் பதிவு செய்கின்ற போது இருந்தது போல் தெரிகிறது. அதை உங்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த கடைசி வரி, காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி. நான் முதல்ல இந்த ஞான களஞ்சியத்திலிருந்து பார்த்து போட்ட போது கவர்ச்சி தன்னில் இரண்டுதே என்றுதான் ஞான களஞ்சியத்தில் இருந்தது. நீங்கள் அந்த கவிதையை சொல்லுகின்ற போது காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டுதே என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நான் அதை வச்சுக்கொண்டு இதை மாற்றியிருக்கிறேன். அது சரியா அல்லது அதை துறைப்படுத்துங்கம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. மிக சரியான விஷயம் கேட்டீங்க. அது கவர்ச்சி தள்ளல் தான். ஞான களஞ்சியத்துல பிரிண்டிங் மிஸ்டேக். தள்ளல், தள்ளும் ஆற்றல், விளக்கும் விசை, ரிபல்சிவ் ஃபோர்ஸ். நம்ம புத்தகம் காந்த தத்துவம் புத்தகம், பிலாசபி ஆஃப் மேக்னட்டிசம்னு அருட்தந்தை வெறும் 12 கவிதைகள். அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா அதுல தெளிவா கவர்ச்சி தள்ளல்னு வரும். நன்றி அம்மா. முன்பும் ஒரு தடவை சில கவிதைகள்ல சில இதுகள் தவறாக வந்த மாதிரி இருந்தது. தெளிவம்மா, சிறப்பு. அருட்செல்வி அம்மா, இந்த பிழைய அடுத்த பதிப்புல திருத்தம்பதுக்கு நீங்க ஆழியார்ல சொல்லிடுங்கம்மா. நிச்சயமாங்க ஐயா. நான் அதுக்கு நிறைய இன்னும் கூட குறிச்சு வச்சிருக்கேன். வேதாத்ரி பப்ளிகேஷன்ஸ்ல தான் சொல்லணும். நம்ம சொல்லி அடுத்த பிரிண்ட்ல இது சரி பண்ணி கொண்டு வர மாதிரி. ஏன்னா இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க பேசுற பொழுது அது தள்ளல்னு சொல்லிடுவோம். ஆனா பின்னாடி போக போக தெரியாத போது தண்ணில்னே வந்துரும். உண்மைதான்மா, உண்மைதான். வாழ்க வளமுடன். நிச்சயமா நம்ம சரி பண்ணிடலாங்கன்னா நன்றி. வாழ்க வளமுடன். அந்த வார்த்தை சிவா ஐயா அங்க சொல்றாரு பாருங்க, காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டு இதே. இந்த இரண்டு விசையும், இருக்க விசையும் சரி, தள்ளும் விசையும் இரண்டுமே காந்தத்தோட தன்மாற்றம். அப்போ தள்ளல் அப்படிங்கிறது சரியான வார்த்தை. நிச்சயமா நம்ம அடுத்த பதிப்புல சரி பண்ணிடலாம் ஞான களஞ்சியத்திலும். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அதுபோல அந்த முதல் வரியிலேயம்மா அந்த காட்டானாமன்றதுக்கு இருக்க விளக்கம் சொல்லுங்களம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இது அருட்தந்தைக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அவர் சொல்லுவாரு, இந்த காட்டான்னு தமிழ்ல சொன்னா நம்ம எதவோ பெரிய காட்டாமன், காட்டு ஆள், முரட்டுத்தனமானவன், நம்ம இன்னைக்கு படிக்காதவங்கள கூட அவன் சுத்த காட்டான் அல்லது பட்டி காட்டான் இப்படி எல்லாம் சொல்றோம் பாருங்க. அப்படி அல்ல, அவன் இருக்கிறான், நம் கண்ணுக்கு காட்ட மாட்டான். அந்த அரூப நிலையைத்தான் பெரியவர்கள் காட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு அருட்தந்தை ஒரு சித்தரோட, அழுகண்ணி சித்தரோட பாட்டையும் சொல்லுவாரு. காட்டானை மேலேறி கடைத்தெருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. நாட்டார் நமைமறித்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி கண்ணம்மா கண்குளிர பாரேனோ.
அந்த கண்குளிர பாரேனோ அந்த ஓசை வந்து அழுவது போல வருவதனால் அவருக்கு அழுகண்ணி சித்தர் என்று பெயர் என்று அருட்தந்தை ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுலயும் அப்படி அந்த காட்டான் என்ற சொல் காட்டானை மேலே நம்ம பெரிய மத யானை மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அப்படி இல்ல, காட்டான் கூட்டல் ஐ அப்படி பிரிக்கணும். 5 புலனையும் கடந்து போனால்தான் அந்த காட்டான் என்கிற அரூப நிலை நமக்கு புரிய வரும். அதான் இங்கேயும் அதுதான் அந்த 2வது வரியில காட்டானாம் அரூபம் என்றால் அதுதான் மறைபொருள். நம்ம கண்ணுக்கு காட்டாத நிலை அது மறைபொருள். அப்ப காட்டான் என்பது கண்ணுக்கு காட்ட மாட்டான் என்ற பொருள் எடுக்கணும். சரியான கேள்விங்க ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்வோம் அம்மா. ஆமாம் ஐயா, நிறைவு செய்துக்கலாம். மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் இந்த வேதம் புதுசை தொடர் சிந்தனை உரையின் 9வது பாகத்தை மிக சிறப்பாக நமக்கு இன்றைய சிந்தனை உரையை தந்த பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவை எல்லோரும் சேர்ந்து ஒரு தடவை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருட்செல்வி அம்மா வாழ்க வளம். வாழ்க வளம். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,